அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி காரல் மார்க்ஸ் உயிர் நீர்த்திருவார். காரல் மார்க்ஸ் அவர்களுடைய மூலதனம் என்ற நூல் ஒரு உலக புகழ்பெற்ற நூல். காரல் மார்க்சினுடைய இரங்கல் கூட்டத்தில் காரல் மார்க்சினுடைய நெருங்கிய நண்பர் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவர்கள் ஆற்றிய உரை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரையா இன்றளவுக்கும் போற்றப்பட்டு வருகிறது. அப்படி ஏங்கல்ஸ் அவர்கள் உரையாற்றும் பொழுது மார்க்சினை இந்த உலகம் எந்த அளவுக்கு புகழ்ந்து கொண்டாடுகிறதோ அதே அளவிற்கு மார்க்சுக்கு எதிராக அவதூறுகளையும் அவமானங்களையும் பழிச்சொல்லுகளையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இங்கு எப்போதெல்லாம் புதிய அரசு அமைகிறதோ அப்போதெல்லாம் மார்க்சினை நாடு கடத்துவதிலேயே குறிக்கோளாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு பேசுவார். மார்க்சினுடைய இந்த வரலாறுகளை ஏங்கல்ஸ் அவர்கள் குறிப்பிடுவதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்பது, இந்த உலகத்தில் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் சாதனையாளர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய அவதூறுகளையும் பழிச்சொல்லுகளையும் அவமானங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய நபர்களாக உருவாக வேண்டும். அது மட்டுமல்லாம அரசுகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக வேண்டும் என்ற செய்தியை நம்மால் உணர முடிகின்றது.